ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவர் பிஜேபியுடைய பிளவுவாத அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒருவரை எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக அத்தனை எதிர்க்கட்சிகளுடைய ஒருமித்த வேட்பாளர் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதை எந்த மாநிலத்திற்குள்ளும் கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து பிஜேபி ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? தொடர்ந்து அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேட்பாளரை மட்டும் நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சதா வந்துருமா? அக்கா கனிமொழி அவர்களே, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நாங்கள் எடுத்துக்காட்ட விரும்புகிறோம். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காருங்களா, அவர் 1.25 லட்சம் ஈழத்தமிழர்களை கொல்லலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாரத பிரதமரை தமிழ்நாட்டுக்கு வர வைத்து குண்டு வைத்து கொள்ளலை. 1.25 லட்சம் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் செய்யலை. அது மட்டுமல்லாமல் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. எனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய முதல் கையெழுத்து மது ஒழிப்பு தான் என்று பொய்யான வாக்குறுதி கொடுக்கல. அது மட்டுமல்லாமல் நீட் ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் என்று தெரியும் என்று சொல்லி நீட் தற்கொலைக்கு காரணமாக இருந்தவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இல்லை. இப்படி அவர் எந்த வாக்குறுதியுமே உங்களைப் போல கொடுக்கவில்லையே, உங்களைப் போல செய்யாத பட்சத்தில் எப்படி அவரை நீங்கள் சித்தாந்த ரீதியாக நீங்கள் எதிர்க்க முடியும்? அது மட்டுமல்லாமல் ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பை ஜவஹர்லால் நேரு அவர்களே சீனா யுத்தத்தில் உங்கள் உதவி எங்களுக்கு தேவை என்று சொன்னவர் அப்போது இருந்த ஜவஹர்லால் நேரு, காங்கிரஸை சார்ந்தவர். அது மட்டுமல்லாமல் உங்கள் தந்தையும் சரி, இந்திரா காந்தியும் சரி, ஆர்எஸ்எஸ்ஐ போன்ற ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பை பார்த்ததே இல்லை என்று புகழாரம் சூட்டியவர்கள் உங்கள் தந்தையும் இந்திரா காந்தியும். அதை விட ஒரு மேலே ஒரு படிப்போய் உங்கள் கூட்டணியை சார்ந்த தொல் திருமாவளவன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் மிகவும் பயங்கரமாக புகழ்ந்திருக்கிறார். என்னென்ன ஆர்எஸ்எஸ்ஸில் உள்ளவர்கள் சித்தாந்தவாதிகள், அவர்கள் கொண்ட கொள்கையில் மாற்றம் இல்லாதவர்கள், அவர்கள் புகழ் விரும்ப மாட்டார்கள், பணம் விரும்ப மாட்டார்கள், அவர்கள் போட்டோ வர வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். பிரம்மச்சாரியாக 13,000 பேர் வேலை செய்கிறார்கள், அவர்களுடைய தியாகம் யாருக்குமே வராது என்றெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசியவர் யார்? உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன். இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை ஐஎஸ்ஐஎஸ் சித்தாந்தத்தை ஏற்றுப்பீங்களோ, இல்லை லஷ்கர் இ தொய்பாவோட சித்தாந்தத்தை ஏற்றுப்பீங்களோ, இல்லை ஜெய்சி முகமதோட சித்தாந்தத்தை ஏற்றுப்பீங்களா, இல்லை அல்லுமா சித்தாந்தத்தை ஏற்றுப்பீங்களா? நீங்கள் எந்த சித்தாந்தத்தில் வழி வந்தவங்கன்னு அதையும் நீங்கள் விளக்கி சொல்லுங்க. நீங்கள் இந்த பூசி முழுகிற வேலைலாம் வேணாம். நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு போங்க. எங்களோட இனம் தெலுங்கினம், நாங்கள் பிறப்பால் தெலுங்கர்கள், எனவே நாங்கள் சுதர்சன ரெட்டியை தான் நாங்கள் ஆதரிப்போம். தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். ஏனென்றால் ஏற்கனவே மூப்பரானுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அதையும் தடுத்து நிறுத்தியவர் நாங்கள் தான். ஏற்கனவே அப்துல் கலாம் 2வது முறையாக அப்துல் கலாம் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுக்கும் போது அதையும் தடுத்து நிறுத்தியவர்கள் நாங்கள் தான் என்று ஒப்புக்கொள்ளுங்க. ஏன்னா எப்பெல்லாம் தமிழருக்கு ஒரு மேலே ஒரு வாய்ப்பு வருதோ அப்பெல்லாம் அதை தடை செய்து அவர்கள் எதிரான வாக்களித்த சித்தாந்தவாதிகள் நீங்கள்.